இவர் என் கிளைண்ட். இவர் 317, இவர் என்கிட்ட வரும்போது ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் 317ல இருந்தது. இப்போ ஆஃப்டர் 60 டேஸ் இவரோட பிளட் குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்ல 97ம், சாப்பாட்டுக்கு அப்புறம் 110 120க்கு மேலே போகிறதே கிடையாது. ஸோ இதை நான் எப்படி அச்சீவ் பண்ணேன், அவருக்கு நான் எப்படி சொல்லி கொடுத்தேன், அண்ட் இதையை நீங்கள் எப்படி வீட்டில் இருந்தே அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஒரு நோட் மட்டும் இருந்ததுன்னா கையில் எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ சுகரை வந்து ஃபஸ்ட்டு எப்படி அளவெடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். 2 விஷயம், ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் எடுப்பாங்க, அப்புறம் ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் ஆர் ரேண்டம் பிளட் குளுக்கோஸ்ன்னு சொல்லலாம், அது எடுப்பாங்க. அண்ட் இன்னொன்று HbA1c, ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ். உங்கள் ரத்தத்தோட குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குது. ஃபாஸ்டிங்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கீங்க, ஒரு பெரிய டைமுக்கு எந்த உணவும் எடுக்காமல் இருக்கும்போது உங்கள் பிளட் குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அது 120க்கு மேலே போச்சுன்னா ப்ரீ டயபெட்டிக், 126க்கு மேலே போச்சுன்னா டயபெட்டிக். ஸ்வீட்ஸே சாப்பிட்லப்பா ஆனால் எனக்கும் டயபெட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னீங்கன்னா அதுக்கான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் எப்படி வந்ததுன்றதை நான் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன், புரியுதான்னு பாருங்கள். மொதல் விஷயம் என்னென்னா, இப்போது இந்த ரிமோட் இருக்கு இல்லையா, இந்த ரிமோட்டில் என்ன இருக்கும், பேட்ரி இருக்கும். இந்த பேட்டரியை நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை இப்போல்லாம் நிறைய டெக்னாலஜி என்னென்னா, சார்ஜ் போட்டால் கரெக்டாக அந்த லிமிட்டோட ஆஃப் ஆகிடும். ஆனால் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்லாம் பர்ஸ்ட் ஆகிட்டு இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி அளவுக்கு மீறி சார்ஜ் போட்டால் ஒரு பேட்டரி என்ன ஆகும், போயிடும். அதே மாதிரி சாப்பாடுன்றது எனர்ஜி. நம்ம சார்ஜ் போடுற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட்லன்னா டயர்டாக இருப்போம், டயர்டாக இருந்தால் வேலை செய்ய முடியாது, பேட்டரியில் சார்ஜ் இல்லைன்னா வேலை செய்யாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க. என்ன சாப்பிட்றீங்க? நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து என்ன சாப்பிட்றோம்? அரிசி, தோசை, இட்லி, உப்மா, அது மீறி போனால் பூரி, சப்பாத்தி, கிரேவி, சாம்பார், சட்னி, இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்கு 3 விதமான எனர்ஜி தேவை, ஓகேவா? எனர்ஜி நம்பர் 1 கார்போஹைட்ரேட். அது என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் செயல்படுற அளவுக்கு உங்கள் மைண்டை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு, உங்கள் பிரெயினை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு, இப்போ நான் பேசுறது, நடக்கிறது, இது எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே வந்து நீங்கள் வெயிட் தூக்கி வேலை செய்கிறவராக இருந்தால் உங்கள் மசில்ஸ், தசைகள் நல்லா இருக்கணும். தசைகள் நல்லா இருந்தால் 20 கிலோ, 30 கிலோ, 40 கிலோ எல்லாத்தையும் ஈஸியாக தூக்கலாம். பாடி பில்டர்ஸ் பார்த்துருப்போம், ஆனால் பாடி பில்டிங்கை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் தசையை பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ப்ரோட்டீன் அப்படின்றது தேவை. ப்ரோட்டீன்ன்றது எதில் கிடைக்கும்? எனக்கும் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, ப்ரோட்டீன்னா டப்பாவில் வரும்னு. ஆனால் அது உண்மை இல்லை. ஃபர்ஸ்ட் திங் முட்டை, செகண்டு சிக்கனு, 3வது மீன், 4வது பீஃபு, அது போக ப்ரானு, லைக் மீன் வகை எல்லாமே, உயிரினங்கள் லைக் நான் வெஜிடேரியன் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மட்டனில் வந்து கொஞ்சம் கொழுப்பு கூட இருக்குது. அதே வந்து வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பன்னீர், டோஃபு, நான் இது ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து கார்ப் சோர்ஸ் என்ன, ப்ரோட்டீன் சோர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். 3வது ஃபேட்னா என்ன? கொழுப்பில் நல்லது கெட்டதுன்னு இருக்குது. இப்போது ரீஃபைண்ட் ஆயில், கவரில் கட்டி ஆயில் விற்கிறானுங்கள, அது எல்லாமே வந்து கெட்ட கொழுப்பு தான். ஸோ அதே நல்ல கொழுப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டையில் இருக்குது, குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க, பன்னீரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதுவும் நான் அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம உணவு முறையில் நம்ம இந்த ப்ரோட்டீன், ஃபேட்டு இதையும் நம்ம பெருசாக எடுக்கிறது இல்லை. நம்ம சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு தான். அதுவும் ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றோம். எப்படி? ஒரு கிரைண்டர் இருக்குது, அந்த கிரைண்டரில் நீங்கள் அரைக்கிறதுக்காக போடுறீங்கன்னு வைப்போம். அரைக்கிறதுக்காக நீங்கள் அரிசி எல்லாம் போடுறீங்க, அது அரைச்சு நம்ம வேலை என்னங்க, சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளே போய் அரைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ளே எனர்ஜியை கொடுக்கணும், கரெக்டாக? ஆனால் ஆல்ரெடி அரைச்சி எடுத்துகிட்டு வரோம், வாயில் போட்டு முழுங்கின அடுத்த நிமிஷம் பிளட் சுகர் சல்லுன்னு மேலே ஏறிட்டே இருக்கும். அது எப்படின்னா, இந்த பேட்டரியை ஃபாஸ்ட் சார்ஜரில் போட்டு சல்லுன்னு ஏற்றிட்டே இருக்க மாதிரி. ஸோ பேட்டரி எவ்வளோ ஸ்பீடாக ஏறுதோ அவ்வளோ ஸ்பீடாக இறங்கும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சாப்பிட்டு ஒரு 1/2 an hour பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும், 1/2 hour 1 hourக்கு அப்புறம் அப்படியே ஒரு ட்ராப்பு, தூக்கம் வர மாதிரி இருக்கும். இந்த டீ குடிக்கிறவங்க, நிறையா சக்கரை போட்டு டீ குடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயர்ட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு டீ குடிக்கணும்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த வேலையை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, சுகர் லெவல், பிளட் குளுக்கோஸ் லெவல் ஏறிட்டே இருக்கும். இந்த பிளட் குளுக்கோஸை வந்து நம்ம உடம்பு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், சரியா? இப்போ இந்த பேட்டரியில் இருக்க சார்ஜர் நான் ரிமோட்டில் போட்டால் தானே அது வேலை செய்யும். சும்மா சார்ஜ் போட்டு எடுத்தால் பேட்டரியும் போய்டும்ல. ஸோ உடம்பை யூட்டிலைஸ் பண்ணிக்க விடணும்னா ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி. நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்டு உட்காந்துக்கிறோம் இல்லையா? ஒன்றும் இல்லை, சுகர் இருக்கவங்கலாம் மேக்ஸிமம் வந்து சும்மா இருக்க மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்க தான். சும்மா இருக்க மாதிரினா சும்மா வெட்டியாக இருக்காங்கன்னு சொல்லலை. அவங்களோட லைஃப் ஸ்டைலில் பெரும்பாலான நேரம் வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க, இல்லை படுத்திருப்பாங்க, பெரிய மூமெண்ட் இருக்காது. இப்போ நான் பண்ணுறதுல ஒரு மூமெண்ட்டே இல்லை. மனுஷன் படைக்கப்பட்டது ஓடுறதுக்கு, ஆடுறதுக்கு, ஏறுறதுக்கு, தாவறதுக்கு. ஆனால் இன்னைக்கு கம்ஃபர்டபுளான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோன்றதுக்காக நம்ம ஆக்டிவிட்டியை குறைக்கிறதுனால அந்த இடத்துல அந்த பிளட் குளுக்கோஸ் யூஸ் ஆகிறது இல்லை.
அதுக்கப்புறம் மசில்ஸ்னா என்ன? தசைகள் வந்து தசைகள் உங்கள் உடம்புல இருக்குன்னா அதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அந்த எனர்ஜி வந்து தசைகளுக்குள்ளே போய் சேரும். ஆனால் தசைகள் மெயின்டைன் ஆகணும்னா ப்ரோட்டீன் வேணும். கரெக்டாக? அதே மாதிரி உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யணும்னா குட் ஃபேட்டுன்னு சொன்னல அது வேணும். ஸோ நம்ம இங்கே இந்தியாவில் ப்ரோட்டீன் ஃபுட்டே கம்மியாக இருக்கனால தசைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. தசைகள் கம்மியாக இருக்க நேரத்தில் நம்ம வெறும் கார்போஹைட்ரேட்டாக சாப்பிட்டு ஆக்டிவிட்டி அப்படின்றத ஒன்று பண்ணுறதில்ல. கொஞ்ச நாள் முன்னே இல்லை உங்கள் அப்பா உங்கள் தாத்தா யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களும் உங்களை மாதிரி தான் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டுவாங்க, நடப்பாங்க, ஓடுவாங்க, வெயிட்டு தூக்குவாங்க, ஒரு நாளைக்கு 4 தடவை ரெஸ்ட்டுன்றதே இல்லாமல் வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு எந்த நோயுமே வந்திருக்காது. யார் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். ஸோ இந்த டயாபெட்டிஸ் வந்ததுக்கான காரணம் நம்ம சாப்பிட்ற எனர்ஜியை சரியாக யூட்டிலைஸ் பண்ணாததுனால. புரிஞ்சுதா? இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்? மசில்ஸ் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கும். 2வது ஆக்டிவிட்டி. 3வது விஷயம் என்னன்னா, இப்போது இந்த சல்லுன்னு சார்ஜ் ஏறும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சல்லுன்னு எனர்ஜி லெவல் ஏறாமல் அதை உடம்புல ஏற்றும் போதே குறைக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரிவர்சிங்கை பற்றி பேச போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ ஒன்றும் இல்லை, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நடங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடங்கம்பாங்க. எதுக்கு? அந்த ஏறுற பிளட் குளுக்கோஸை வந்து அப்படியே யூஸ் பண்ணி கொஞ்சம் குறைக்கிறதுக்காக. ஸோ ஏறும் போதே அளவாக ஏற்றுனாதான் இந்த சுகர்ன்றது ரிவர்ஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, HbA1c என்னன்னா சுகர் கோட்டட், ஹீமோகுளோபின் கோட்டட் வித் சுகர். ஓகேவா? உங்கள் ரத்தத்தில் இருக்க சர்க்கரை உங்கள் ஹீமோகுளோபினை வந்து கோட் பண்ணுது, ஹீமோகுளோபின் மேலே அப்ளை ஆகுது. அந்த கவுண்ட்டு தான் வந்து இந்த HbA1c. ஸோ அந்த கவுண்ட்டை குறைச்சிங்கனாலே, உங்கள் ரத்தத்தில் இருக்க சுகர் அளவை குறைச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சுகர் உங்களை விட்டு காணாமல் போகுது. ஸோ இந்த ப்ராசஸை எப்படி பண்ணலான்னா ரொம்ப ஈஸிங்க. 3 ஸ்டெப்பு தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னு வைங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்புறம் நடக்க ஆரம்பிங்க. ஓகேவா? இதனால் நீங்கள் உங்கள் பிளட் குளுக்கோஸ் லெவலை கீழே வச்சுக்கலாம். 2வது வெயிட் தூக்கி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. முடிஞ்சால் ஜிம்முக்கு போங்க, முடிஞ்சால் போங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஒர்க் அவுட் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் தட்டு. கரெக்டாக? சாப்பிட்ற தட்டு. அந்த தட்டை எப்படி வச்சுக்கணும்னு சொல்கிறேன். இங்கே தான் முக்கியமான கேமே இருக்குது. ஒரு பங்கில் அரிசியோ தோசையோ இட்லியோ என்ன வேணால் வச்சுக்கோங்க. அளவாக வைக்கணும். பெரிய தட்டில் எடுக்கக்கூடாது, சின்ன தட்டை எடுத்துக்கணும். இன்னொரு பங்கில் காய்கறி இருக்கணும். காய்கறி எதுக்கு? காய்கறியில் நார்ச்சத்து இருக்கு. நார்ச்சத்தை நம்ம உடம்புனால ஜீர்ணிக்க முடியாது. அப்போது உடம்பு என்ன பண்ணும்? அதை அரைச்சி வெளியே தள்ளிடும். ஒன்றும் இல்லை, கிரைண்டரில் போயிட்டு வெஜிடபிள்ஸை போட்டு அரைச்சி பாருங்களேன், ரொம்ப நேரம் அரையும். அதே அரிசியை போட்டு அரைச்சி பாருங்கள், சல்லுன்னு அரையும். புரியுதா? ஸோ அந்த கிரைண்டிங் பவரை நம்ம ஸ்லோ டவுன் பண்ணும்போது நம்ம ரத்தத்துக்குள்ளே போகிற எனர்ஜி லெவல், அதாவது சர்க்கரை அளவு, கார்போஹைட்ரேட் எல்லாமே உள்ளே போய் பிளட் குளுக்கோஸா சர்க்கரையாக மாறுதுன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அது உள்ளே போய் கலக்கிற வேகத்தை குறைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிளட் சுகர் வந்து சல்லுன்னு ஏறாமல் மெதுவாக ஏறும். உங்களுக்கு அந்த டக்குன்னு எனர்ஜி கெயின், டக்குன்னு ட்ராப், இது ரெண்டுமே நிற்கும். இது ரெண்டு கூட ப்ரோட்டீனையும் சேர்த்தணும். ப்ரோட்டீனும் வந்து மெதுவாக தான் டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா கொஞ்சம் ஹார்டான ஐட்டம், அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஒன்றும் இல்லை, சிக்கன் மட்டனே நீங்கள் மென்று சாப்பிடும்போது அரிசினா டப்புன்னு மென்று முழுங்கிடுவீங்க. ஆனால் கறி அப்படி இல்லைல்ல. ஸோ கறி அல்லது முட்டை அல்லது ப்ரோட்டீன் எந்த சோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துருக்க சோர்ஸில் ஏதோ ஒன்று ஒரு பங்கில் எடுத்துக்கோங்க. 3ல் 1 பங்கு ப்ரோட்டீன், இன்னொரு பங்கு வந்து காய்கறிகள், இன்னொரு பங்கில் நீங்கள் அரிசி தோசை இட்லி உங்களுக்கு பிடிச்ச என்ன வேணால் எடுத்துக்கோங்க. சட்னி சாம்பார்லாம் அளவாக இருக்கணும். சும்மா அள்ளி ஊற்றி முக்கி பிணைஞ்செல்லாம் வேண்டாம். ஸோ ஏன் வேண்டாம்னு சொல்கிறேன்னா, இப்போ எனக்கே ஒரு நாள் ஓகே, அடிக்கடி வேண்டாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் தட்டில் இந்த 3 ஃபுட்டையும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, அரிசி சாப்பிட்றீங்களா, இப்போ அரிசி கொஞ்சம் ப்ரோட்டீன் கொஞ்சம் காய்கறி 3 உள்ளே போகுதுன்னா 3 கலந்து போகும். சரியா? நீங்கள் வாயிலேயே நல்லா அரைச்சி கொடுக்குறீங்க, திரும்ப போய் உள்ளே டைஜஷன் ஆகும். டைஜஷன் ஆகும்போது மெதுவாக டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா ப்ரோட்டீன் கூடயும் காய்கறி கூடயும் உங்களோட அரிசி இருக்குது. கரெக்டாக? கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ பொறுமையாக டைஜஸ்ட் ஆகும். அதோட அந்த சுகர் லெவல் உங்கள் உடம்புல ஏறுறதும் மெதுவாக ஏறும். நீங்கள் பிரியாணி கூட சாப்பிடுங்க தலைவரே, ஆனால் அந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி ஒரு 1/4 கிலோ ஒரு 150 கிராம் முட்டைக்கோஸ், தைராய்டு இருந்தால் முட்டைக்கோஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என் கிளைண்ட்ஸ் எடுக்கிறாங்க தான், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அளவாக எடுத்துக்கணும். எதுனாலுமே அளவு தானே, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு 100-150 கிராம் முட்டைக்கோஸோ அல்லது நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிடுங்க. பிரியாணியில் சிக்கன் பீஸோ மட்டன் பீஸோ நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அரிசி கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிரியாணியில் எண்ணெய் நிறையா சேர்ப்பான். கரெக்டாக? ஸோ அந்த எண்ணெய் வந்து நிறையா உள்ளே கொடுக்காம குவான்டிட்டி அளவாக வச்சு
சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதை மட்டும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நான் சொன்னதை மட்டும் ஒரு 30 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இல்லைனா ஒன்றும் இல்லைங்க, இருங்க காட்டுறேன். ஸோ இப்போது இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்குறதன் மூலமாகவே உங்களால் உங்கள் டயபெட்டிஸை கம்ப்ளீட்டாக வீட்டில் இருந்தே ரிவர்ஸ் பண்ணிட முடியும். இப்போ எனக்கு வந்து இதுதான் ஃபுட்டு, இன்றைக்கி நான் இதுதான் பண்ணணுன்னே எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா, செட் ஆஃப் சிஸ்டம் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்குன்னே பர்ஃபெக்டாக என் கிளைண்ட்ஸை வச்சு நிறைய பேருக்கு ரிசல்ட் கொடுத்து டெஸ்ட் பண்ணி எடுத்த ஒரு ப்ரூவன் சிஸ்டமை ஜஸ்ட் 499க்கு கொடுக்க போகிறேன். இதில் ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன டயட் இருக்கணும், லைக் டே 1, டே 2, டே 3ன்னு ஒரு 60 நாளைக்கு தேவைப்படுற டயட் பிளான்ஸ், அதே மாதிரி 60 நாளைக்கு தேவைப்படக்கூடிய ஒர்க் அவுட் பிளான்ஸ்னு எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி உங்களுக்கு ஏன் டயபெட்டிஸ் வந்திருக்கும், இதை நீங்கள் எப்படி ரீசெட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பிளட் டெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் ரெகுலராக இது எப்படி ட்ராக் பண்ணணும், இந்த குளுக்கோ மானிட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணீங்கன்னா 1000% கேரண்டி கொடுக்குறேங்க, உங்கள் டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கீழே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இவர் வந்து என்னோட கிளைண்ட் ஒருத்தர். ஸோ ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஜூன் மாதம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ரிவர்சல். ஆரம்பித்தப்போ 147 இருந்தது அவரோட பிளட் சுகர் லெவல். வாரம் இந்த குளுக்கோஸ் மானிட்டர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜூன் 28 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜூலை 5ன்றப்போ 195க்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அவரோட ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். ஸோ அவர் என்ன சாப்பிட்டாரு அப்படின்றத அவரே அமைச்சிருப்பாரு பாருங்க. ஸோ அவரோட உணவு வகைகள் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி காய்கறிகளும் கார்பும் ஒட்டுக்கா வச்சுக்க ஆரம்பித்தார். ஆனால் ப்ரோட்டீன்ன்றது ரொம்ப கம்மியாகவே தான் இருந்துட்டு இருந்தது. ஸோ ப்ரோட்டீனுக்கு என்ன பண்ணோன்னா அடுத்து சிக்கன்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி ஆட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்ச நாளில் அப்படியே குறைய ஆரம்பிச்சது. 76க்கெல்லாம் போச்சு பிஃபோர் ஆஃப்டர். ஸோ 91க்கு போச்சு. பாருங்கள், தட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா முட்டை இருக்கும், காய்கறிக்கு ஏதோ ஒன்று வச்சுப்பாங்க. காய்கறி, ப்ரோட்டீனுக்கு கொஞ்சம், தோசை. ஸோ அவர் ஆரம்பித்த புதுசில் அவ்வளோ இருந்தது. இப்போ 97க்கு மீறி, 97, 98க்கு மீறி போகிறதில்ல. ஸோ நீங்களும் வந்து உங்கள் சுகரை வந்து ரொம்ப ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எல்லா மாற்றமும் நடக்கும். ஓகே, ஸோ உங்கள் உடம்புமே வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஒரு முதல்ல சுகர் இருக்கப்போ இருந்த கண்டிஷன். அண்டு ஃபைனலி இது செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் எனக்கு அவர் அப்டேட் பண்ணல. செப்டம்பரில் இந்த கண்டிஷனில் இருக்கார். எல்லாருனாலையும் இங்கே எல்லா விஷயத்தையும் பண்ண முடியுன்றதை நம்புகிறவனா. ஸோ உங்களுக்கு நான் என்ன தேவைன்னு நினச்சனோ அத்தனையும் சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்க.